தயவு செய்து ஒவ்வொருவரும் ஒரு பூமாலை அணிந்து கொள்ள வேண்டும். யாருடைய பூமாலை முதலில் வாடுகிறதோ அவர் தோற்றதாக கொள்ளப்படும். இனி வாதம் ஆரம்பிக்கலாம். சன்னியாசி நீங்கள் இல்லையா? யாரும் சன்னியாசி இல்லை, ஆக்கப்படுகிறார்கள். தலையில் இப்போது ஒன்றும் இல்லையே. வெளியே இல்லை, உள்ளதெல்லாம் உள்ளே இருக்கிறது. இந்த லோகத்தில் யார் சுயநலக்காரன்? தனம் இருந்தும் தானம் செய்யாதவன். கண்ணிருந்தும் காட்சி இல்லாதவன் யார்? நாஸ்திகன். முக்கியமான தீர்த்தம் என்ன? மனதிலுள்ள மாசெல்லாம் கழுவி களைகின்றது எதுவோ அதுதான். மனிதன் பிரதானமாக சம்பாதிக்க வேண்டியவை எவை? வித்தை, பலம், கீர்த்தி, புண்ணியம், இவையே. எல்லா குணங்களையும் பாழ்படுத்துவதென்ன? அந்நியனின் செல்வத்தில் கொள்கிற தீராத பேராசை. உயிரை காட்டிலும் முக்கியமானது எது? குல தர்மமும் நல்லார் உறவும். என்னுடைய சந்தேகத்திற்கும் தக்க பதில் வழங்க வேண்டும். கேளுங்கள். காமசாஸ்திரம் பழமை தொட்டே இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம் அல்லவா? அந்த சாஸ்திரம் அறியாத ஒருவனை பூர்ண ஞானி என்று போற்ற முடியுமா? சரிதான் தேவி, அதில் எனக்குள்ள அஞ்ஞானத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதனை போக்கிக் கொள்ள 41 நாட்கள் அவகாசம் தர வேண்டும். அதற்கப்புறம் தர்க்கம் தொடரலாம். சரசவாணி, நீ என்னை படுதோல்வியிலிருந்து காத்துவிட்டாய். எனது வாத பேச்சுக்கள் எல்லாம் சங்கரனின் முன்பு தகர்ந்த சந்தர்ப்பத்தில் தான் நீ எனக்கு கை கொடுத்தாய். இந்த வெற்றி கேவலம் தற்காலிகமானதுதான் சுவாமி. அவர் மீண்டும் வருவார் என்பது நிச்சயம்தான். குரு, எதனால் விளக்கமில்லாத ஒரு மனக்குழப்பம்? வேறொன்றும் இல்லை பத்மபாதா. மண்டன மிஸ்ரர் முன்பு பூரண ஞானியாக மீண்டும் போவதை பற்றி சிந்திக்கிறேன். மன்னிக்க வேண்டும் குரு. ஒரு குடும்ப பெண் ஞானியை பார்த்து கேட்கும் சந்தேகமா சரசவாணி கேட்டது? கேட்டால் என்ன? புருஷார்த்தங்கள் முழுவதும் அறிந்து கொண்டால் மாத்திரமே யதார்த்த ஞானியாக முடியும். குரு, கேட்டீர்களா? அமிர்த மகாராஜா மரணமடைந்து விட்டாராம். என்ன? அமிர்தராஜன் மாண்டு விட்டாரா? எப்போது? இன்று காலையில். நாளை காலையில் தான் தகனம். அப்படியா? பத்மபாதா குரு, நீங்கள் என் உடலை குகையில் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும். சுவாமி, என்னை இப்படி அனாதையாக்கி செல்ல எப்படி மனம் வந்தது? மகாபாகியம், கருணையுள்ள தெய்வம் எனது கண்ணீரை கண்டு இறங்கியது. நானா என்ன? சுவாமி, சுவாமி, அமைச்சரே, இந்த சந்தோஷ செய்தி நாடு முழுவதும் அறிவிக்கப்பட வேண்டும். ஜனங்கள் இந்த மகா அற்புதத்தை உற்சாகமாக கொண்டாடட்டும். கட்டளைப்படி சேனாதிபதி வாரும். சுவாமி, என் பிராணநாதா, எல்லாம் சொப்பனங்கள் தோன்றுகிறது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. வாழ்வு முழுவதும் ஒரு சொப்பனம் தானே தேவி. அதை நம்புகின்றவன்
மூட ஜென்மம். மக்களை மகிழ்வித்த மன்னவன் அமிர்த மகாராஜா. கேட்டீர்களா மக்களின் வாழ்த்தொலிகள்? மக்களை மகிழ்வித்த மன்னவன். ஏன் இந்த மௌனம்? இவர் செய்த குற்றம் என்ன? மகாராஜா, பிறப்பால் தகுதியற்ற இவர் பிடிக்க முயன்றார். ஞானம் தேடுவது குற்றமாகுமா? பிராமணர்கள் மட்டும்தான் வேதம் படிக்கலாம் என்றல்லவா விதி? தவறு. வேதம் படித்து வேதாந்தம் அறிந்து அதை அனுசரித்து வாழ்கின்றவர்தான் பிராமணர். அவ்விதம் பிராமணனாக இவர் முயன்றது எவ்வாறு குற்றமாகும்? இவரை போக விடுங்கள். மகாராஜா, மனமாற்றம் தாங்கள் முன்போல் இல்லையே. ஒன்றுமில்லை தேவி. மறைக்கின்றீர்கள். நான் கால்கள் நோகின்ற வரையில் ஆடியும் தாங்கள் ரசிக்காதது என்ன? முன்பெல்லாம் நான் நடனம் ஆடினால் என்னை தாங்கள் அணைத்து அன்பொழுக பாராட்டுவீர்களே. என்னதான் மாற்றத்திற்கு காரணம்? அதைத்தான் அறிய வேண்டும். அவர் பிழைத்ததிலிருந்து அடியோடு மாறியிருக்கிறார் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. ஒரு மகா யோகியைப் போலல்லவா அவர் பேச்சும் பாவனைகளும். பழைய அரசர் என்று ஒத்துக்கொள்ளக் கூட முடியவில்லை. என்ன நடந்திருக்கும் என்று தங்கள் சந்தேகம்? கூடு விட்டு கூடு பாய்தல் நடந்திருக்கிறது. அவ்வாறு எதுவும் நடக்காதிருந்தால் மன்னர் மீண்டும் உயிர் பெற்று வந்தது எப்படி? அவ்வாறானால் இந்த நாட்டில் வேறொரு யோகி இறந்திருக்க வேண்டுமே. நாம் உடனே செய்ய வேண்டியது என்ன?
இப்போதே 4 பக்கங்களுக்கு ஆட்களை அனுப்பி யாராலாவது எங்காவது எந்த முறையிலாவது ஒரு பிரேதம் பாதுகாக்கப்படுகிறதா என்று கவனிக்க வேண்டும். சரி. ஒரு யோகியினுடைய பிரேதம் மறைக்கப்பட்டிருக்கிறதா என்றும் கவனிக்க வேண்டும். சரி, உடனே ஒற்றர்களை அனுப்புகிறேன். இந்த விஷயம் பரம ரகசியமாக இருக்கட்டும். ஆகட்டும். அப்படி ஒரு பிரேதத்தை கண்டார்களேயானால் என்ன செய்வது? அதை காத்திருப்பவரை பிடித்து வந்து உடனே விவரம் தெரிவிக்க சொல்லுங்கள். உத்தரவு. என்ன? மாண்டவரின் உடல் யாருடையது? எங்கள் குருதேவருடையது. மடிந்து எவ்வளவு நாட்கள் ஆகிறது? அவர் இந்த நிலையை அடைந்து கொஞ்ச நாள் ஆகிறது. மனிதர் மாண்டால் உடனே எரிக்க வேண்டும் என்று தெரியாதா? குருதேவர் சமாதியில் இருக்கிறார், இறக்கவில்லை. எங்களுக்கும் தெரியும். சன்னியாசி செத்தால் சமாதி, சாதாரணமானவன் செத்தால் சாவு, இவ்வளவுதானே வித்தியாசம். மேலும் எந்த காரணத்துக்காகவும் இறந்தவரை எரிக்காதிருப்பது பெரிய குற்றமாகும். பிடித்து கட்டுகிறீர்களே, நான் அமைச்சராக சொல்லிவிட்டு வருகிறேன். தங்களுக்கு என் மீது உள்ள ஆசை முன்போல் ஏன் இல்லை? தேவிக்கு ஏன் சந்தேகம்? நான் அருகில் இருக்கும் போதே மன்னரின் நினைவு வேறெங்கோ சென்று விடுகிறது. அதற்கு என்னதான் காரணம்? நான் ஏதாவது பிழை செய்திருந்தால்? இல்லை என்பே, நீ ஒரு பிழையும் செய்யவில்லை. அது உண்மையாயின் தாங்கள் மனதார நேசிக்கின்ற என்னை வெறுப்பது ஏன்? தேவி, நீ எதை நேசிக்கின்றாய்? இந்த சரீரத்தையோ இதனுள் குடிகொண்டுள்ள ஆத்மாவையோ? சரீரத்தை என்றால் அது அழியக்கூடியது. சரீரத்திலிருந்து ஜீவன் நீங்கிவிட்டால் இதை யாரும் நேசிக்கிறதில்லை. ஆசையுள்ள சொந்த மனைவியும் பதியின் மாண்ட உடலை பார்த்து பயப்படுவாள், நேசிக்கிறதில்லை. ஆத்மாவை என்றால் அது உருவமற்றது. ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? முன்பெல்லாம் இப்படி பேசி நான் ஒரு நாளும் கேட்டதில்லையே. அன்று அன்பின் மிகுதியால் நான் மடிந்தேன் என்று கருதி தேவி துடித்தாள். நான் உயிர் பெற்ற பின் சந்தோஷம் கொண்டாய். எல்லாம் மாயத் தோற்றம். இனி நான் மடிந்தால் தேவி அழக்கூடாது. காரணம், ஜனனமும் மரணமும் சம்சார சக்கரத்தின் 2 பகுதிகள் மட்டுமே. பிரபு, தாங்கள் யார்? எனது ஆத்ம நாயகனோ ஆத்மீக குருவோ? இனி சந்தேகமில்லை, அந்த யோகியினுடைய ஆத்மாவேதான் நமது மன்னவரின் மாண்ட தேகத்தில் உள்ளது. உடனே அந்த மகானின் உடலை தீ வைத்து எரித்து விடுங்கள். மகானுபாவனான இந்த மன்னவர் நெடுங்காலம் வாழட்டும். நில்லுங்கள், அந்த காரியத்தை செய்யாதீர்கள். தயவு செய்து என் பேச்சை கொஞ்சம் கேளுங்கள். ஒன்றும் கேட்க மாட்டோம். இந்த உடல் அழியும் வரை இங்கிருந்து போக மாட்டோம். இது சாம்பலான பிறகு உங்களை விட்டு விடுகிறோம். தீ ஊட்டுங்கள். சுவாமி, ஐயோ! எங்களை விட்டு விடுங்கள். சுவாமி, இல்லை, தாங்கள் எனக்கு உபதேசித்தது போல் இனி நான் அழுவதில்லை. அற்ப நினைவுகளை அகற்றி ஆத்மீக ஞானம் தந்து அனுகிரகித்த மகாபிரபு, தங்களின் புனிதமான திருவடிகளை கண்ணீர் சிந்தி அசுத்தமாக்குவதில்லை. மோட்சத்திற்கு தடையாக உள்ளதென்ன? பிறப்பு, முதுமை, குடும்பம் எனுமிவற்றை உள்ளடக்கிய சம்சாரம் எனும் அலைவோயா கடந்தான் மோட்சத்திற்கு பெரும் தடை. ஆகையால் ஜாக்கிரதையாக இருங்கள். கர்மபந்தத்துக்கு காரணம் என்ன? ஆசை. ஆசைதான் புது புது செயல்களுக்கும்
புதிய செயல்கள் பிறவிகள் தொடர்வதற்கும் தொடரும் பிறவிகள் இகலோக அனுபவங்களுக்கும் காரணமாகின்றன. சம்சாரம் எனும் அலைவொழியா பெருங்கடல், ஜாக்கிரதையாயிருங்கள். அறியாமைக்கு காரணம் என்ன? அறிவு என்னும் செல்வத்தை அபகரிக்க நேரம் பார்த்திருக்கும் காம குரோத மோகம் எனும் கள்வரிடத்தில் கவனம் இல்லாதிருப்பதால். யதார்த்த சன்னியாசியாவது எப்போது? இந்த பூமியில் அன்னை இல்லை, தந்தை இல்லை, சொந்தமில்லை, பந்தமில்லை, இல்லமில்லை, செல்வமில்லை, ஒன்றுமே இல்லை. ஆகையால் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெகத்குரு, இதுதான் சர்வஜ்ய பீடம். இதை அலங்கரிக்க தங்களை விட தகுதியுள்ள மகான் யாரும் இல்லை. எழுந்தருளுங்கள். அப்பா சங்கரா, என்ன நீ அடியோட மறந்துட்டியா? இவ்வளவு காலமாகியும் இந்த அம்மாவை பார்க்க உனக்கு மனசு வரலையா? அப்பா, என்னால நடக்க கூட முடியலடா, என்னால முடியல. பத்மபாதா, பிரிய சிஷ்யர்களே, பரம புனிதமான சிருங்ககிரியை நாம் அடைந்துள்ளோம். ரிஷி சிருங்க முனிவரின் ஆசிரமம் இங்கே அமைந்ததால் தான் இது சிருங்ககிரி என்ற பெயரில் புகழ் பெற்றிருக்கிறது. இங்கு ஒரு மடம் ஸ்தாபிக்க வேண்டும் என்று முன்பிருந்தே நமக்கு ஆர்வம் உண்டு. தங்கள் விருப்பம் அதுவானால் அந்த பணியை உடனே தொடங்குவோம். இப்படி நகட்டுறேன். வெங்குவனுடைய குதிரைய சிங்கமாட்ட இன்னைக்கு வெட்டுவேன், இது நிச்சயம். இப்போ அப்படி ஒரு வழியில போறியோ? நடக்குமா என்கிட்ட? ஆரியாம்பாளுக்கு உடம்பு ரொம்ப அதிகமாயிடுச்சான். ரொம்ப சந்தோஷம். உதவிக்கு ஒருத்தருமே இல்ல. வேண்டாம், கொஞ்சம் போய். சரிதான், போடி உள்ள. ஊர் பிரச்சனைகளுக்கு இதுதான் அவனுக்கு சமயம். மனுஷனோட யார் இங்க தவிச்சுட்டு இருக்கு, அத பேசாத ஊர் கதையை பேச வந்துட்டான். ஆரியாம்பாளுக்கு உதவி செய்யறதுக்கு கிட்டக்க யாருமே இல்ல. ஊரை சுத்தின்னு இருக்கிற புள்ள வந்து கவனிக்கட்டும். என்ன வெங்கோ, லோகமெல்லாம் அவனை பெரிய மகான்னு கும்பிடுறான். பெத்த தாயார ஏன் பார்க்க வரல? இந்த வேதாந்திகளே பொறுப்பில்லாத ஜென்மங்கள். வேதாந்தியாவது கீதாந்தியாவது வெங்கு, எல்லாம் வெறும் வேஷம்னா அவன் தாயார் இப்பவே அனாதையா சாகணும். செத்தாதான் ஊரெல்லாம் அவனை கண்டு பழிக்கும். கண்மணி சங்கரா, நீ உங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு போன வாக்குறுதிய மறந்துட்டியா? சங்கரா, என் கண்ணை சங்கரா,
சங்கரா, அம்மா, நான் இதோ வந்து விட்டேன். பிரிய சிஷ்யர்களே, என் அம்மாவின் வாழ்வு முடிவை நெருங்குகிறது. அந்திம காலத்தில் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் என்று நான் வாக்களித்து வந்திருக்கிறேன். ஆகையா நான் உடனே காலடிக்கு புறப்படுகிறேன். நீங்கள் பிறகு அங்கு வாருங்கள். வரவேண்டியது வந்தே தீரும் என்று நினைத்து எதுவும் செய்யாதிருக்காதீர்கள். அதற்காக தன்னுடைய உழைப்பால் தான் எல்லாம் நடக்கிறது என்ற அகம்பாவம் கொள்ளாது காரியத்தை செய்ய வேண்டும். யல்பாவி தல்பவதி யத்னமயத்னதோவா யத்னேன சாபி மகதா ந பவத்யபாவி. அம்மா, அம்மா, அம்மா. அன்னையே, உனது அன்பின் பெருமையை அளவிட்டு சொல்லும் வலிமை எனக்கில்லை. 2 மாதம் என்னை நீ சுமந்தாய். எத்தனை துயரங்கள் இருந்தாலும் மகிழ்ந்தாய். பிரசவ காலத்தில் நீ பட்ட துன்பங்கள், பிள்ளை முகம் கண்டதும் பேரு உவகை எண்ணங்கள், மலமூத்திரம், அதனிடையில் மாதா உன் தாய்மை ஒளி, வியத்தகும் உன் தியாக வேள்விக்கு ஒரு கைமாறு. வேறென்ன மகன் செய்வேன்? வணங்கினேன், வணங்கினேன், வணங்கினேன் அன்னையே. ஆஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே துர்வாரசூலவ்யதா நைருச்யம் தனுஷோஷணம் மலமயி சய்யா ச சாம்பல்சரி ஏகஸ்யாபி ந கர்ப்பபாரபரண க்லேஷஸ்ய யஸ்யாக்ஷமோ தாதும் நிஷ்கிருதிம் உன்னதோபி தனயஸ்தஸ்யை ஜனன்யை நமஹ. அப்ப நீ சங்கரா, நீ வந்துட்டியா? இந்த அம்மா நினைச்சேன் என்ன நீ மறந்துட்டியோன்னு. அம்மாவை மறந்து போனா எதை நினைத்திருப்பேன்? என் செல்வ மகனே, இனிமே நான் மன நிம்மதியோட கண்ணை மூடுவேப்பா. என் கண்மணி சங்கரன் கிட்ட இருக்கிற ஆனந்தத்துல நான் போய் சேர்ந்துடுவேன். அதுவரையில என்னை விட்டு நீ எங்கேயும் போயிடாது. இல்லை அம்மா, அம்மாவின் அந்திய காலத்தில் தொண்டு செய்ய வந்திருக்கிறேன். மகனே, நீ மகா ஞானியாயிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னோட பெருமைகளை முனிவர்கள் எல்லாம் வாழ்த்துறதை கேட்டு நான் பூரித்து போனேன். பிரம்ம ஞானியான நீ என் மரண காலத்துல என்னை காண வரமாட்டியோன்னு நினைச்சு துடித்து போயிட்ட. மகா பண்டிதர்களான அநேக சிஷியர்களுடைய பணிவிடைகளை அனுபவிக்கிற நீ இந்த பாவ ஜென்மத்துக்கு பணிவிடை செய்ய வந்தது என்னுடைய மகா பாக்கியப்பா. யாராயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் உங்கள் பிள்ளை இல்லை என்று ஆகுமா? பெற்ற அன்னையை மகிழ்விக்காத மகன் பாவி அல்லவா? அம்மாவுடைய இந்த ஆசையும் நிறைவேற்றத்தான் நான் வந்திருக்கிறேன். என்ன ஆசை இருந்தாலும் மறைக்க வேண்டாம். பிள்ளையின் அருகில் இருக்கிறது தவிர வேற என்ன வேணும் குழந்தை ஒரு அம்மாவுக்கு? இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்கள் அம்மா, முடிக்கலாம். கடைசி காலத்துல அந்த பரமேஸ்வரனை நான் தரிசனம் பண்ணணும்னு ஒரு விருப்பம் மனசுல இருக்கு.
அம்மா, மனதை ஒருநிலைப்படுத்தி சர்வேஸ்வரனை தியானம் செய்யுங்கள். அநாத்யந்தமாத்யம் பரம் தத்வமர்த்தம் சிதாகாரமேகம் துரியம் த்வமேயம் ஹரிபிரம்மமிருக்யம் பரபிரம்மரூபம் மனோவாகதீதம் மகச்சைவமீடே स्वशक्त्यादिशक्त्यन्द सिंहासनस्थं मनोहारि सर्वाङ्गरत्नादिभूषं जडा हिन्दुगङ्गास्ति शस्यर्कमौलि परं शक्तिमित्रं नमः पञ्चवक्त्रम् परं शक्तिमित्रं नमः पञ्चवक्त्रम् परं शक्तिमित्रं नमः पञ्चवक्त्रम् பரமேஸ்வரா, பக்த பிரியா, சரணம் சரணம். नमस्ते नमस्ते जगन्नाथ विष्णु नमस्ते नमस्ते गदाचक्रपाणे नमस्ते नमस्ते प्रबन्नातिहारिं समस्तावराधं चमस्वाखिलेशम् मुखे चन्द्रहासं नखे चन्द्रभासं करे चारुचक्रं सुरेशाभिवन्द्यम् भुजङ्गे शयानं भजे पद्मनाभं हरेरन्यदैवं न मन्ये न मन्ये हरेरन्यदैवं न मन्ये न मन्ये हरेरन्यदैवं न मन्ये न मन्ये நான் கண்டது நாராயணமூர்த்தியா? எல்லாம் ஒன்றுதான் அம்மா. ஒரே பரபிரம்ம ஸ்வரூபத்தில் பலவித தோற்றங்கள். நாராயணா, கருணை கடலே, என் பிறவியை கரையேற்றி விட்டாய். தேவதேவா, நாராயணா நாராயணா அம்மா, शंकर दिग्विजयं जगद्गुरु शंकर दिग्विजयं शंकर दिग्विजयं जगद्गुरु शंकर दिग्विजयं आत्मज्ञानदेवन् जगद्गुरु अखिललोकनाथन् आत्मज्ञानदेवन् जगद्गुरु अखिललोकनाथन् अन्नै பூமியில் தர்மம் வாழவே தன்னை தந்த தேவன் शंकर दिग्विजयं जगद्गुरु शंकर दिग्विजयं திருச்சூர் நகரின் ஆலய வாசலில் திருப்பாத
சிவபெருமானின் திருவடி நிழலை சிந்தனையில் பதித்தார் சம்போ சிவசம்போ நாதா வடக்கு நாதா சங்கர திக்விஜயம் ஜெகத்குரு சங்கர திக்விஜயம் அன்பு குங்குமநாயகியாகிய சோற்றானிக்கரை அம்பிகையின் ஆலயம் கண்டு வலம் வந்தான் தேவன் சங்கரன். ஆதிசக்தி அவள் திருவடிவான பகவதி அன்னையின் பாதம் வணங்கி மானிட ஜாதியின் நன்மையை நாடி தியானித்தான் குருதேவன். தாயே தேவி கொடுங்கல்லூரம்மா சரணம் சரணம் சரணம். குடகுமலை அதன் உச்சியிலேறி கடின தவம் செய்தான். கூடும் ஞானம் கைவரப் பெற்று தேவியையே கண்டான். சௌவர்ணிகையில் தீர்த்தமாடி தன்னை தான் அறிந்தான். தெய்வமகள் மூகாம்பிகையின் திருவடியில் பணிந்தான். சக்தியே தத்துவமே தர்மத்தாயே மூகாம்பிகையே பாகி மாம் பாகி மாம் பாகி மாம் பாகி மாம். எனும் புண்ணிய நகரின் தீர்த்தத்தில் ஆடி செம்மலர் நாயகி சாரதாம்பாள் காலில் பணிந்தான். காவல் தெய்வமே காத்தருள் தாயே சாரதா தேவி சரணம் சரணம். பூஞ்சிட்டு நாயகி பொன்மலர் தேவதை காஞ்சி நகரனில் காட்சி தந்தாள். கண்டு கொண்டான் அந்த காவிய தேவியை கண்ணீர் கடலானார். துயர நிவாரணி கருணை மழை மேகமே திருவடி சரணம் காமாட்சி. ஏழுமலைகளை ஆளும் தேவன் பூமிகள் ஏழும் காக்கும் திருப்பதி வெங்கடாச்சலபதி பகவானை சங்கரன் பணிந்து தன்னை மறந்தான். வாரணாசிநாதன் தன்னையும் கண்கள் குளிர கண்டு களித்தான். காவிய நாயகன் நாராயணனின் பூரி கோவிலில் பூஜைகள் செய்தான்.
துறவிகளுலகம் ஹரித்வாரத்தில் திருமாது கங்கை அவள் பூமியில் தவம் செய்து ஒளி கண்டான் சத்குரு. அதனை தொடர்ந்து லக்ஷ்மண ஊஞ்சலில் அழகு நந்தா பாகீரதி சங்கமம் அழகு தேவதை நாட்டிய மண்டபம் தேவப்பிரயாகையில் மூழ்கி ஹிமாலய தேவர் உலகினையே கண்டான் சங்கரன். சுந்தர பைராகி சுரநதி சங்கமமாம் நந்த பிரயாகையில் மகிழ்ந்தான். மந்தாகினி நதி அழகநந்தாவை சொந்தம் கொண்டாடும் ருத்ரப்பிரயாகை. ருத்ரப்பிரயாகை கர்ணப்பிரயாகை விஷ்ணு பிரயாகை. இவ்வண்ணம் புண்ணிய தீர்த்தங்களில் மலர்ந்தான். ஸ்ரீநகர் தன்னில் தேவியை பஜித்து ஜோதிர்மடத்தில் தவநிலை முடித்து பாதாள கங்கையை தாழ்ந்து பணிந்து கேதாரநாதத்தில் குருபரன் மகிழ்ந்து நரநாராயண மலைகளின் நடுவில் பரம்பொருள் தன்னை மனதில் பதித்து பத்ரிநாதனை பூஜித்தான். ஜெய ஜெய பத்ரி நாராயண மூர்த்தி. ஜெய சங்கர திக்விஜயம் ஜெகத்குரு சங்கர திக்விஜயம். நான் எனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். வேதாந்தங்களின் உண்மைகளை எனக்கு போதித்த மகானே, நீங்களே சந்நியாசம் வழங்கி அடியேனை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் சுரேஸ்வரன் என்ற பெயருடன் என்னோடு வருவாய். குரு, பதியை பின்தொடர்வதுதான் பத்தினியின் தர்மம். என்னையும் அவரோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். கபால பைரவர், கபால பைரவர், கபால பைரவர். எமது பிரஜைகளான காபாலிகர்களே, நம்முடைய காபாலிக மதத்திற்கு அழிவு ஏற்பட தொடங்கியுள்ளது என்கிற விவரத்தை உங்களுக்கு எச்சரிக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன். சங்கரன் என்ற அத்வைத மத பிரச்சாரகன் நம்முடைய மதத்துக்கு எதிராக பேசி வருகின்ற விவரம் உங்களுக்கும் தெரியும். ஆமாம் பிரபு. அதனால் நாமெல்லாம் அவனை பழிவாங்க சபதம் எடுக்க வேண்டும். உக்ர பைரவா. பிரபு, காபாலிக மதத்தை அழியாது காக்க சங்கரனை அழிப்பதை தவிர வழி இல்லை. வாதத்தில் அவனை வெல்ல யாரும் இல்லை. அவனுடைய வார்த்தை ஜாலத்திலே மதிமயங்கி அநேக மேதைகள் அவனுக்கு அடிமையாகிறார்கள் என்று. இந்த நிலை தொடர்ந்தால் நம் உயிரினும் மேம்பட்ட காபாலிக மதம் இந்த மண்ணிலிருந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? முடியாது பிரபு. நல்லது, உடனே சங்கரனை அழிக்க வேண்டும். நேசித்தோ வஞ்சித்தோ பழி தீர்க்க வேண்டும். அதற்கு ஏற்றவன் நீதான் உக்ர பைரவா. அப்படியே பிரபு. சந்தோஷம். பைரவமூர்த்தி உனக்கு ஆசி வழங்கட்டும். சுவாமி, அருள் புரிய வேண்டும். விஜயீ பவ. எழுந்து. யார் நீ? என்ன வேண்டும்? நான் வரம் கேட்க வந்தேன். வரமா? பிட்சை ஏற்கின்ற நாம் எதை தருவது? தங்களால் மாத்திரமே தரக்கூடிய வரம் அது. என்றால் நிச்சயம் தருவோம். என்ன வேண்டுகிறாய்? தேவரீரி, இந்த தலை. என்ன? என் தலையா? நான் உடலோடு கைலாசம் போக கடும் தவமிருந்து வந்தேன்.
ஞானியான ஒருவரின் தலையை அர்ப்பணித்தால்தான் கைகூடும் என்று அந்த கைலாசபதியின் முன்னே தோன்றி அறிவித்து சென்று விட்டார். எனக்கு ஒரு ஞானியின் தலை கிடைத்து விட்டால் தேவரீரன்றி ஞானியாக வேறு யாரும் இல்லை. அதனால் இந்த தலை வேண்டும் இல்லையா? அதற்கென்ன, வெட்டி எடுத்துக்கொள். முக்கியமாக ஒரு விஷயம், சிஷ்யர்கள் எல்லாம் சமீபத்தில் இல்லாத நேரம் பார்த்து நினைத்ததை முடித்துக்கொள். இன்று ராத்திரி காட்டிலே பைரவர் ஆலயத்தின் அருகில் சுவாமி வர முடியுமா? வருவோம். சிஷ்யர்கள் எல்லாம் தூங்கிய பிறகு போதுமா? நல்லது சுவாமி. சரி, நான் வருகிறேன். தாமதித்து விட்டேனா? இல்லை சுவாமி, தாங்கள் இங்கு வந்த விஷயம் சிஷ்யர்களுக்கு தெரியாது. பாருங்க சுவாமி. இனி தாமதிக்க கூடாது. பலிபீடத்தில் தலை வைக்கப்படட்டும். பலி வேகமாக நடக்கட்டும். கொஞ்சம் பொறுக்க வேண்டும். நான் தியான நிலையில் அமர்கிறேன். பிறகு தங்கள் இஷ்டப்படி செய்யலாம். சடங்குகள் தொடங்கட்டும். நரசிம்மமூர்த்தி, குருதேவரை இந்த காபாலிடத்திலிருந்து காப்பாற்றுகின்ற சக்தியை அடியேனுக்கு அருள வேண்டும் ஐயா. Hey!
நரசிம்மமூர்த்தி, மகாவிஷ்ணு, தேவரீர் தானா என்னை காத்தது? பக்த பிரியா, பெருமையே பெருமை. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். பத்மபாதா, சுந்தரி சந்திர நிழலே உமையனும் சௌந்தர்ய கலையே, கலையே சௌந்தர்ய கலையே. ஆதிநாயக நாயகி அன்பென்னும் அந்த வினோதினி, ஆனந்த கண்களின் வாரிதி அம்பிகே ஜெகதம்பிகே திரிபுர சுந்தரி. மாலையின் காற்றினில் மஞ்சள் விளைந்தது, வாணி மலர் வலம் வந்தது. மாலையின் காற்றினில் மஞ்சள் விளைந்தது, வாணி மலர் வலம் வந்தது. ஞானத்தேரே நவ நவமோகினி, ஞானத்தேரே நவ நவமோகினி. வீணை பொங்கிய ராகம் நீ, மணி வீணை பொங்கிய ராகம் நீ, திரிபுர சுந்தரி. அமிதாயார்ந்த விதானம் நீ, அழகே நாயகி விஷ்ணுவின் மோகினி. அண்ட சராசர நிழல் நீ, வைகுண்ட நிவாசினி என் தமிழி, திரிபுர சுந்தரி. திரிபுராந்தகவர சுந்தரி, இமயத்து நாயகி கௌரி மனோகரி. திரிபுராந்தகவர சுந்தரி, இமயத்து நாயகி கௌரி மனோகரி. சார்ந்தோர்க்கெல்லாம் மாதேஸ்வரி, சங்கரி ஓங்கார ஸ்வரரூபிணி, ஓங்கார ஸ்வரரூபிணி, திரிபுர சுந்தரி. விஸ்வேஸ்வரியின் அழகு நிலாமுக தர்சனமே பரமானந்தம். நித்திய சத்திய மாணிக்கமாம் மணிமன்றம் அணங்கும் திருமுன்பில் ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் சச்சிதானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் சச்சிதானந்தம், ஆனந்தம் பரமானந்தம், ஆனந்தம் சச்சிதானந்தம்.
நான் ஆகாயம் இல்லை, நான் பூமி இல்லை, நீரில்லை, நெருப்பில்லை, காற்றில்லை, பஞ்சபூதங்கள் ஒன்றுமே இல்லை, இந்திரியங்களும் இல்லை, அண்டமும் இல்லை, அணுவும் இல்லை, முடிவற்றதும் விளக்கமற்றதுமான பிரம்மமாயிருக்கின்ற சிவன் மாத்திரமே நான். ந பூமி ந தோயம் ந தேஜோ ந வாயு நகம் நேந்திரியம் வா ந தேஷாம் சமூஹः.